Children, welcome back to the English class. In this video, we are going to see a beautiful poem, The Schoolboy, written by William Blake. Let us see about William Blake. He was a very famous English poet who belongs to England. So, England is a famous poet. He has written many poems called Experiences of Lamb. So, Lamb பற்றிலாம் poem எழுதியிருக்காரு. டைகர் இவர் எழுதின poem டைகர்ன்ற ஒரு poem எழுதியிருக்காரு. இந்த poem ரொம்ப நல்லா இருக்கும், ரைமிங்காக இருக்கும். டைகர் டைகர் பர்னிங் பிரைட் இன் த ஃபாரஸ்ட் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைகருடைய உருவத்தை வர்ணித்து எழுதியிருப்பார். ஸோ அது ஆக்சுவலி டைகரை பற்றி பேசியிருக்க மாட்டார். சில பீப்புள் டைகர் மாதிரி ரொம்ப க்ரூயலாக இருப்பாங்க, மற்றவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்க்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, செல்ஃபிஷாக இருப்பாங்க, டைகர் மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க, கொடூரமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மக்களை பற்றி சொல்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எல்லாத்தையுமே டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. மக்கள் செய்கிற தவறுகளை சொல்லணும் அப்படின்னா அதை டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக போயமில் சொல்லியிருப்பாங்க, அனிமல்ஸ் கூட கம்பேர் பண்ணி. ஓகே, ஸோ வில்லியம் பிளேக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அவர் எழுதின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போயம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போயம் உங்களுக்காகவே எழுதியிருக்காரு. சரியா? ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்காகவே. இதர பாய் ஆர் அ கேர்ள். இங்கே பாயை பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் இது கேர்ளுக்கும் பொருத்தமாக இருக்கும், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், போயம் என்ன, எதை பற்றி அப்படிங்கிறது பார்க்கலாம். The schoolboy in the poem is not a happy child. What make him unhappy? Why does he compare himself to a bird that live in a cage or a plant that withers when it should blossom? ஓகே, இந்த போயமில் வர ஸ்கூல் பாய் அன்ஹாப்பி சைல்டாக இருக்கான், அதாவது சந்தோஷம் இல்லாமல் இருக்கான். ஏன் அப்படின்னு பாருங்கள். வாட் மேக் ஹிம் அன்ஹாப்பி? எது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, ஏன் அவன் சோகமாக இருக்கான், எது அவனை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த போயமில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். Why does he compare himself to a bird that live in a cage? இந்த ஸ்கூல் பாய் இருக்காலே, அந்த சின்ன பையன், ஸ்கூலுக்கு போகிற பையன் தன்னை ஒரு பறவை கூட கம்பேர் பண்ணுறான். பறவை கூட கம்பேர் பண்ணுறான்னா நம்ம எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க பாருங்கள். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை இன் த ஸ்கை. நான் மட்டும் பறவையாக இருந்தால் நான் வானத்தில் பறப்பேன். ஆனால் இந்த இடத்துல இவன் பறக்கிற பறவை கூட கம்பேர் பண்ணலை, கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்த ஒரு பறவை கூட தன்னை கம்பேர் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் he compares himself with a plant that withers when it should blossom. Blossom அப்படின்னா மலர்றது. It's the name of the flower also, but blossomனா இன்னொரு பேர் என்ன, இன்னொரு அர்த்தம் என்னென்னா பூக்கிறது. சரியா? ஸோ ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இந்த பையன் தன்னை ஒரு கூண்டுக்குள்ளே இருக்கிற பறவை கூடையும் காஞ்சு போகிற மலர வேண்டிய நேரத்தில் காஞ்சு போகிற சின்ன பூக்கள் கூடையும் சின்ன செடியாக இருக்கும்போதே வாடி போகிற சின்ன செடி கூடையும் தன்னை கம்பேர் பண்ணியிருக்கான். ஸோ ஏன் இந்த பையன் இப்படி தன்னை கம்பேர் பண்ணி இவ்வளோ சோகமாக இருக்கான், அவனுடைய சோகத்துக்கு என்ன தான் காரணம் அப்படிங்கிறது தான் இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம். I love to rise in a summer morn when the birds sing on every tree. The distant huntsman winds his horn and the skylark sings with me. Oh, what sweet company. So here the schoolboy is a speaker. இங்கே யார் பேசுகிறாங்க இந்த போயமை? ஸ்கூல் பாய் தான் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறான் பாருங்கள். I love to rise in a summer morn. Morn means here morning, காலையில். சரியா? So morn means morning. See, the schoolboy loves to rise in summer morning. Every summer morning he loves to rise. காலையில் எழுந்திருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். When the birds sing on every tree. அது காலையிலனா நீங்கள்லாம் சண்டே லீவ் விட்டாங்கன்னா நீங்கள் 10 o'clock 11 o'clock தான் எழுந்திருப்பீங்க. ஆனால் இப்படி சொல்லலை அந்த பையன். காலையில் அந்த 5:30லேருந்து 6 o'clock என்ன ஆகும், சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பேர்ட்ஸுடைய சத்தங்கள் நல்லா கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி பறவைகள் சத்தம் போடுற நேரத்தில் எழுந்திருக்கிறது ரொம்ப பிடிக்கும். த டிஸ்டன்ட் ஹன்ஸ்மேன் வின்ஸ் ஹிஸ் ஹார்ன். தூரத்தில் வேட்டைக்காரன் என்ன பண்ணுவானா, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அவன் சத்தத்தை எழுப்பிட்டு இருப்பானா. சரியா? அண்ட் த ஸ்கைலார்க் சிங்ஸ் வித் மீ. ஸ்கைலார்க் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ சிங்கிங் பேர்ட் விச் லுக்ஸ் லைக் குக்கு. நம்ம ஊர் குயில் இருக்கு இல்லையா, இந்தியாவில் குயில் தானே சிங்கிங் பேர்டுன்னு சொல்லுவோம். குயில் மாதிரி இருக்குது குரல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம ஊரில் எப்படி குக்கு பேர்டு இருக்கோ அதே மாதிரி ஃபாரினில் ஒரு பாடும் பறவை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைலார்க். இன்னொன்று இருக்குது, நைட்டிங்கேல்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பறவைகள் தான் அடிக்கடி போயட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன இந்த பையன் சொல்கிறான், விடிய காலையில் எழுந்திருக்கும் போது பறவைகளோட சத்தம் நல்லா கேட்கும், இவன் கூடயே சேர்ந்து என்ன ஆகும், ஸ்கைலார்க்குன்ற பேர்டு இவன் கூடயே பாடுதான்.
ஓ வாட் ஸ்வீட் கம்பெனி. இந்த இடத்துல கம்பெனினா எதை குறிக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்குது. ஓ என்ன ஒரு அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கும் இந்த பேர்ட்ஸுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வீட்டில் இருக்கான். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்களேன். பட் டு கோ டு ஸ்கூல் இன் அ சம்மர் மார்ன், ஓ இட் டிரைவ்ஸ் ஆல் ஜாய் அவே. வீட்டில் எழுந்திருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், அதே சம்மர் மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறது எனக்கு பிடிக்காது. ஏன் பாருங்களேன். இட் டிரைவ்ஸ் ஆல் ஜாய் அவே. ஜாய் மீன்ஸ் ஹாப்பினஸ். என்னுடைய எல்லா சந்தோஷங்களும் ஸ்கூலுக்கு போனால் போயிடும். அண்டர் அ cruel eye outburn, the little ones spend the day in sighing and dismay. ஸோ ஸ்கூலில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஐ ரெஃபர்ஸ் டு டீச்சர். க்ரூயல் ஐன்னு யாரை சொல்கிறாங்கன்னா டீச்சரை சொல்கிறாங்க. சூப்பர்விஷன் ஆஃப் டீச்சர். சூப்பர்வைஸ் பண்ணுவாங்களே டீச்சர். உன் இஷ்டத்துக்கு உட்கார முடியுமா ஸ்கூலில்? கரெக்டாக உன் பிளேஸில் தான் உட்காரணும், ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும், நிமிர்ந்து உட்காரணும், குனிஞ்சு உட்காரக்கூடாது, தூங்கக்கூடாது, சாயக்கூடாது, பக்கத்தில் பேசக்கூடாது, பாடக்கூடாது, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதான் இந்த சின்ன பையன் சொல்கிறேன். அதுவும் நீங்கள் இந்த ஸ்கூல் பாய்னா உங்கள் வயசு பையன்லாம் நினைக்காதீங்க. அதுவும் இந்த எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க இல்லையா, அவங்கெல்லாம் வீட்டில் இருக்க மாதிரி தான் ஸ்கூலில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா என்ன ஆகும்? எல்லா சந்தோஷமும் போயிடும். அதுவும் அந்த டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரோடைய பார்வையில் இருக்கும்போது எல்லா சந்தோஷமும் போயிடும். The little ones spend the day in sighing and dismay. Little ones refers to children, school children. Spend the day எப்படி போகுமா அவங்களுக்கு ஸ்கூலில் நாள்? In sighing and dismay. Dismay அப்படின்னா இங்கே வந்து ஷாக். sighing அப்படின்னா ஹெவி ப்ரீத், அதாவது பெருமூச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே சையிங்னு சொல்கிறாங்க. ஸோ பெருமூச்சு எப்போ வரும்? ஏதாவது கவலையாக இருக்கும்போது தான் அப்படியே பெருசாக மூச்சு விடுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கூல் பாய்க்கு எப்படி இருக்கான்? ஸ்கூலுக்கு போனால் எல்லா சந்தோஷமும் போயிடுது, டீச்சர் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியல. இப்போ அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே கவலையாக பெருமூச்சோட ஷாக்கிங்காகவே போகுது. சரியா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ அடுத்தது பாருங்கள். Then at times I drooping sit and spend many an anxious hour, nor in my book can I take delight, nor sit in learning's bower, worn through with the dreary shower. So then at times I drooping sit. ஸோ என்ன சொல்கிறான்? சரி ஸ்கூலுக்கு போனோடனே நாளாக மீன்ஸ் டைம் ஆக என்ன ஆகும்? எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியாது. ஃபஸ்ட் ஹவர் கிளாஸில் இருக்க மாதிரி மத்தியானம் ஃபஸ்ட் ஹவர் இருக்க முடியாது இல்லையா. ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும் எல்லாருக்குமே இல்லை. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? தென் அட் டைம்ஸ் ஐ ட்ரூப்பிங் மீன்ஸ் பெண்டிங். ட்ரூப்பிங்னா என்னது? பெண்ட் ஆகி உட்கார்றது. சரியா? அண்ட் ஸ்பெண்ட் மெனி ஆன்ஷியஸ் அவர். ஆன்ஷியஸ் அப்படின்னா என்னென்னா வரி, கவலை. ஸோ டைம் ஆக அவன் என்ன பண்ணுறான்? அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு உட்கார்றான். அண்ட் ஹீ ஸ்பெண்டிங் த டைம். ஒவ்வொரு பீரியடுமா என்ன ஆகுது? கவலையாகவே போகுது. எப்போ இந்த டைம் முடியுமோ? நீங்கள் அப்படி தானே பார்ப்பீங்க. எப்போ வந்து 4:30 ஆகும், எப்போ வீட்டுக்கு விடுவாங்கன்னு சொல்லிட்டு டைமை பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த பையனும் ஒவ்வொரு பீரியட் ஆக உடம்பும் டயர்ட் ஆகுது. ஸோ அவனும் ரொம்ப கவலையாக இருக்கான். எப்போ தான் இந்த பீரியட் முடியுமோ, எப்போ தான் டைம் ஆகும், எப்போ தான் வீட்டுக்கு போவோம், அதையே நினச்சிட்ருக்கான். Nor in my book can I take delight. So delight means happy. So delightனா சந்தோஷம். சரியா? ஸோ இங்கே புக்கில் கூட எனக்கு சந்தோஷம் கிடைக்கல. புக்கில் எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் இருந்துச்சுன்னா, அழகான ஸ்டோரிஸ், நல்லா மூவி, இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா தான் நமக்கு பிடிக்கும் இல்லையா. அதே மாதிரி இங்கே ஸ்டோரியும் வந்து புக்கிலையும் அவனுக்கு என்ன சும்மா வந்து மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் இதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு புக்ஸில் கூட பிடிச்ச மாதிரி எந்த லெசனும் இல்லையா. ஸோ புக்ஸும் அவனுக்கு கவலையை கொடுக்குது. நார் சிட் இன் லேர்னிங்ஸ் பவர். பவர் மீன்ஸ் பிரான்ச் ஆஃப் ட்ரீ. மரக்கிளைகளை தான் பவர்னு சொல்லுவாங்க. வான் த்ரூ வித் த ட்ரெரி ஷவர். ட்ரெரி மீன்ஸ் வெரி டயர்டு. ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறான்? மரத்துக்கு கீழே உட்காந்து படிக்கலான்னு போனாலும் எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, படிக்கவே பிடிக்கல. அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டு ஷவரில் குளிக்கலான்னாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படி தானே ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போனால் ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்புறம் டியூஷன் வேறு போகணும் இல்லையா. ஸோ இதுதான் இந்த பையன் என்ன சொல்கிறான்? இந்த 2 ஸ்டான்ஸால் ஏன் அவனுக்கு போக பிடிக்கல அப்படிங்கிறத ரீசன் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதானே கேட்குறாங்க. வாட் மேக்ஸ் த ஸ்கூல் பாய் அன்ஹாப்பி? எதுக்காக அந்த பையன் அன்ஹாப்பியாக இருக்கான்? காலையில் எழுந்திருக்கிறான், சந்தோஷமாக எழுந்திருக்கிறான், பேர்ட்ஸ் சத்தம் கேட்குது, ஸ்கைலார்க் அவன் கூட பாடுது, அப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கான்.
ஆனால் அதே சம்மர் மார்னிங் ஸ்கூலுக்கு போனால் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியல. பிகாஸ் ஹீ இஸ் டெல்லிங் தட் ஆல் த ஜாய்ஸ் ஆர் ட்ரைவன் அவே. எல்லா சந்தோஷமும் ஓடி போயிடுது. ஏன் ஓடி போயிடுது? டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்களா? அண்டர் த ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன். ஸோ டீச்சர் வந்து க்ரூயலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல, ஹாப்பியாக இருக்க முடியல. ஸோ ஹவு ஹீ இஸ் ஸ்பெண்டிங் இன் த ஸ்கூல், டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறான் ஸ்கூலில், ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறான்னா ஹீ இஸ் கவுண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஹவர் இன் ஆன்ஷியஸ். ஸோ கவலையோட ஒவ்வொரு மணி நேரத்தையும் அவன் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்போ பீரியட் முடியும்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ டஸ் ஹி கெட் எனி ஜாய் ஃப்ரம் புக்? புக்கில் இருந்து ஏதாவது சந்தோஷம் கிடைச்சிதா? இல்லை. நோ, he didn't get any joy from the book because he is very tired. The lessons are very boring to him. Okay? And மரத்துக்கு கீழே உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறான். That also doesn't gives him any joy. மரத்துக்கு கீழே உட்காந்து படித்தாலும் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. At last when he takes the shower he feels very tired. வீட்டில் போய் குளிக்க போகும்போது ஷவரில் குளித்தாலும் உடம்பு ரொம்ப டயர்டாகிடுது. இப்போ போய் எங்கேயாவது விளையாட முடியுமா அவனால்? ஸோ இதுதான் அவனுடைய கவலைக்கான காரணம். இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் பாய் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.